விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது பேசிய சி.வி. சண்முகம், அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று சொன்னார். முதலமைச்சர் அதைவிட ஒருபடி போய் உங்க கனவை சொல்லுங்க என்கிறார். எனக்கு நயன்தாரா வேண்டும், கனவை நிறைவேற்றுவீர்களா என கேள்வி எழுப்பியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது, கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ ஒரு சம்பவத்தை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் மட்டும் கிடையாது. இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, 5 ஆண்டு காலம் மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத, கவலைப்படாத ஒரு அரசு, தன் குடும்பம் மட்டும் பிழைத்தால் போதும், வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்வதை விட கோபாலபுரத்து குடும்பத்துடைய ஆட்சி, தூக்கி எறியப்படுகிற கூட்டம் இது. இந்த ஆட்சியை தூக்கி எறிகின்ற இறுதி கூட்டம் இது. ஏனென்றால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி நாம் எல்லாம் வாக்களிக்க செல்ல வேண்டும். அந்த வாக்களிக்க செல்கின்ற போது சிந்தித்து பார்க்க வேண்டும், நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் கட்சி பொறுப்பாளர் மட்டுமல்ல, அனைத்து பொதுமக்களும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு நேரம், செயல்பட வேண்டிய ஒரு நேரம். 5 ஆண்டு காலம் இந்த அரசு, இந்த திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லி திருடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு. இந்த அரசு என்ன செய்தது? மக்களுக்கு என்ன செய்தது? சொன்னதை நிறைவேற்றியதா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா? மக்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்தினார்களா? மக்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? அவருடைய கவலை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? மாணவருடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? குடும்ப தலைவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. ஒரு இறுதி வாய்ப்பு. இந்த அராஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, சிறைக்கு அனுப்ப வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை செய்திருக்கிற தவறு, இந்த தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கிற துரோகம், இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற அட்டூழியங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களை கொள்ளையடித்திருக்கிற இந்த திமுக அரசு, அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் உட்பட, அந்த அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேரையும் உடல் சிறைக்கு அனுப்புகிற நாள் ஏப்ரல் 23. இதை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். இந்த 5 ஆண்டு காலம் அரசு என்ன செய்திருக்கிறது? விலைவாசியை குறைத்திருக்கிறதா? ஏறி இருக்கிற இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? அதை பற்றி சிந்தித்திருக்கிறதா இந்த அரசு? கவலைப்பட்டிருக்கிறதா இந்த அரசு? ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இந்த அரசு என்பதை தயவு செய்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2021 எடப்பாடியாருடைய அரசு இருந்த போது இருந்த விலைவாசி இன்றைக்கு 2026 திரு மு.க. ஸ்டாலினுடைய அரசினுடைய விலைவாசியை ஒப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கு என்ன நிலைமை? அன்றைக்கு எடப்பாடி 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலத்திலும் இயற்கை சீற்றம், வெள்ளம், புயல், கஜா புயல், பெருவெள்ளம், 2 ஆண்டு காலம் கொரோனா,
இருந்தாலும் இப்படிப்பட்ட இயற்கை இடர்பாடுகள் இருந்தாலும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருந்து மக்களை காப்பாற்றிய அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியோட அரசு. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு எடப்பாடியோடைய 5 ஆண்டு, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி. எந்த இயற்கை இடர்பாடும் இல்லை, கொரோனா இல்லை, பெரும் புயல் இல்லை, வறட்சி இல்லை. மாறாக அனைத்து தொழிற்சாலைகளும் செயல்படுகிறது. கூடுதலாக வருமானம் வருகிறது அரசிற்கு. ஆனால் அப்படி இருந்தும் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. விலைவாசி விஷம் போல் ஏறி இருக்கிறது. அரிசியிலிருந்து, பருப்பிலிருந்து, எண்ணெயிலிருந்து, கடுகிலிருந்து எல்லா விலைவாசியும் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது, உயர்த்தப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்டணங்களும் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கேட்டால் நாங்கள் 13 லட்சம் கோடிக்கு முதலீட்டை ஈட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எத்தனை லட்சம் பேருக்கு இந்த அரசு வேலை கொடுத்திருக்கிறது சொல்ல முடியுமா? எல்லாம் கட்டுக்கதை, வசனம், வாய் சவடால், வெட்டு பேச்சு, களத்திலே ஒன்றும் இல்லை. படித்த இளைஞர்கள் கொடி இருக்கு, கொஞ்சம் இறக்கி பார். அரசு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க மறுக்கிறது. அரசாங்கத்திலே கிட்டத்தட்ட 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இந்திய தேதியிலே காலியாக இருக்கிறது. ஏன் இந்த அரசு அந்த வேலை வாய்ப்பை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? அரசுக்கு வருமானம் வருகிறது, ஆனால் மனமில்லை, எண்ணமில்லை. கொள்ளையடிப்பதே ஒரே குறிக்கோளாக கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு. எதில் எடுத்தாலும் ஊழல். குடிக்கிற தண்ணியிலிருந்து ராத்திரில குடிக்கிற போதை வரைக்கும் ஊழல், எல்லாத்திலும் ஊழல். எல்லா அமைச்சர்கள் மீதும் இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. 15ஆம் தேதியோட உன் ஆட்டம் முடிஞ்சது. இனி நாட்களை எண்ணிக்கொள். எத்தனை பேர் இன்னைக்கு யார் போறார்? இன்னைக்கு என்ன போறாரா? நாளைக்கு பொன்முடி போறாரா? தேர்தலுக்குள்ள எத்தனை அமைச்சர்கள் சிறையில் இருந்து தேர்தலை சந்திக்க போறார் என்பதை இன்னும் இந்த 30 நாட்கள்ல பார்க்க போறோம். இப்படிப்பட்ட அரசு எல்லாம் முத்தாய்ப்பா வைக்கிற இந்த அரசுடைய மிகப்பெரிய தவறு கவனக்குறைவு என்று மட்டும் சொல்ல மாட்டோம், அலட்சியம். இன்னும் சொல்ல போனால் உடந்தை, இன்னும் சொல்ல போனால் உடந்தையாக அவளுக்கு ஊக்குவிக்கும் வகையிலே இன்றைக்கு தமிழகத்திலே 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததோ இல்லையோ, விலைவாசி குறைந்ததோ இல்லையோ, வேலை வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ, பள்ளி மாணவர்களுடைய பிரச்சனை தீர்ந்ததோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டிலே ஒன்று மட்டும் வளர்ந்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது, பெருகி இருக்கிறது. என்ன என்றால் போதை கலாச்சாரம், கஞ்சா விற்பனை, போதை பொருட்களுடைய விற்பனை. எங்கே போனாலும் கஞ்சா. கஞ்சா இல்லாத ஊர் இல்ல, கஞ்சா இல்லாத தெரு இல்ல. அனைத்து பள்ளி வாசலிலும், அனைத்து கல்லூரிகளிலும் வாசலிலும் இன்னைக்கு போதைப் பொருள்கள் தங்கு தடையின்றி சரளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது.
பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் கிடைக்கிறதோ இல்லையோ, அந்த மாணவர்களுக்கு தேவையான பள்ளிக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்கிறது, கஞ்சா ஊசி கிடைக்கிறது, கஞ்சா எண்ணெய் கிடைக்கிறது, கஞ்சா பவுடர் கிடைக்கிறது, மெத்தபெட்டின் மாத்திரை கிடைக்கிறது. அரசு மருத்துவமனையில் இருக்கிற அனைத்து மருந்துகளும் போதை மாத்திரைகளாக மாற்றப்பட்டு சந்தையிலே, வெளி சந்தையிலே கிடைக்கிறது. மருத்துவமனையில் ஊசி இல்ல, காய்ச்சல் போனா மருந்து இல்ல, ஊசி இல்ல, டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, கட்டுக்கட்டவன் இல்ல, ஆனா கஞ்சா இருக்குது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். இதனால் என்ன ஆகிறது? இளம் சமுதாயம் ஒரு சமுதாயமே இன்றைக்கு சீரழித்து இருக்கிறது. இந்த அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியினுடைய கையாளாக தனத்திலே, பொறுப்பேற்ற தனத்திலே, ஆள தெரியாத ஒரு ஆள் இன்றைக்கு ஒரு தலைமுறை இன்றைக்கு போதை பழக்கத்திலே சீரழிந்து போயிருக்கிறது. இதனால் என்ன இருக்கிறது? இன்னைக்கு போதையால், கஞ்சா போதையால் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. கற்பழிப்பு என்றால் முன்னெல்லாம் சாதாரண எங்கேயோ அங்க ஒன்று இங்க ஒன்றும் யாரோ இருட்டில் போனா கட்டின்னு போறத கற்பழிப்பு. இப்ப 5 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள், 10 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள். கஞ்சா போதிலே என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எல்லோரும் சொன்னது போல 2 வயது குழந்தையை கற்பழித்து கொலை. நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? 4 நாட்களுக்கு முன்னால 70 வயது முதியவரை கல்லை தூக்கி போட்டு கொலை செய்துவிட்டு அவருடைய வயதான மனைவியை நிர்வாணமாக ஒருவன் கல்லை தூக்கி கொலை செய்துவிட்டு கற்பழித்திருக்கிறான். கேட்டால் கஞ்சா போதை. இன்றைக்கு வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, தெருவிலே செல்கிற நடமாடுகிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கிற மாணவிக்கும் பாதுகாப்பு இல்லை, பிறந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த 5 ஆண்டு காலம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கருணாநிதி குடும்பத்திற்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறது, ஏவலாளியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. அவருடைய கவலை உதயநிதி எழுந்து விட்டாரா, பல் விளக்கினாரா, கிளம்புறாரா, இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போறாரா, இந்த வீட்டுக்கு போறாரா, இல்ல முதலமைச்சர் எங்க போகிறார், அவர் மனைவி எங்க போகிறார், இதுதான் அவருடைய கவலை. நாட்டு மக்களை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஒரு அரசு நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசு கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக காவல்துறை தலைவரை நியமனம் செய்ய வக்கு இல்லாத, துப்பு இல்லாத ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அப்புறம் எப்படி காவல்துறை செயல்படும்? ஒரு டிஜிபி நியமிக்க முடியவில்லை இந்த அரசாங்கத்தால். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டதால் இப்போ 20ஆம் தேதி இவங்களுக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது, இவர் போயிட்டார். இனிமேல் இவருக்கு டேபிள் துடைக்கிற வேலை கூட கிடையாது. இவங்களுக்கு ஏற்கனவே பொம்மை, இப்ப டம்மி, அவ்வளவுதான். ஆட்சிக்கும் அவருக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை. காவல்துறை வைத்து மிரட்டலாம், உருட்டலாம், அச்சுறுத்தலாம் என்றால் பப்பு வேகாது. அதிகாரிகளை வைத்து சூழ்ச்சி செய்யலாம் நினைச்சா
அப்புறம் அந்த அதிகாரி எங்க இருப்பான்னு தெரியும். அதிகாரிகள்லாம் தெரியும். முதல்ல காத்து எங்க வீசுன்னு யாரா தெரியும்னா அதிகாரிக்கும் காவல்துறைக்கும் தான் தெரியும். இப்ப நம்மலாம் பார்த்துருப்போமே, 10 நாளைக்கு முன்னாடி காவல்காரர் எப்படி இப்ப நம்ம இப்ப பார்த்தா நம்ம அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆட்சி போதும். காவல்துறை நம்ம வைக்கிற மரியாதையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பர்மிஷனே தர மாட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த போராட்டம் பல போராட்டம் நடத்திட்டோம். இது ஒரு போராட்டத்தை கூட காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்ததே இல்லை. அதுக்கு மாறா வழக்கு தான் போட்டுக்கிறாங்க. முதல் முறையாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தான் காவல்துறையும் அனுமதி கொடுத்துக்கிறாங்க, வருவாய்த்துறையும் அனுமதி கொடுத்துக்கிறாங்க. அப்பயே நீ தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மக்களே நீங்கள் தயாராகுங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் மட்டும் கஷ்டப்படல, உண்மையான அதிகாரிகளும் இந்த ஆட்சியால் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையுடைய கை கட்டப்பட்டது. தமிழ்நாட்டுடைய காவல்துறை செயல்பட முடியாத காவல்துறை எல்லாம் கிடையாது. எங்க அம்மாவுடைய ஆட்சியில் பிள்ளை சட்டம் ஒழுங்கை காப்பாத்தல, இப்படியா இருந்தது. அதே காவல்துறை தான் ஏன் இப்ப செயல்பட முடியல? அவர்கள் செயல்பட அனுமதிக்கப்படவில்லை. அதுதான் காரணம். காவல்துறை மீது நம்ம குற்றம் சொல்லி எந்த பலனும் கிடையாது. அவர்களை செயல்பட அனுமதிக்க மறுக்கிறது. காரணம் என்ன? ஏன்னா அதுல அவருக்கு லாபம் கிடைக்கிறது. கள்ள சாராயம், கஞ்சா யாரா விற்கிறான்? சாராயம் கஞ்சாவை யார் விற்கிறான்? அப்புறம் எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்க விடுவாங்க? ஆட்சியில ஃபுல்லா அவன் கொள்ளையடிச்சுக்கிறான். யாரு? அந்த குடும்பம் கொள்ளையடிச்சுக்குது. அப்புறம் கட்சிக்காரன் பழைக்கணும், என்ன பண்றது? நீ கஞ்சா விட்டுடா, நடவடிக்கை இல்லை. இன்றைக்கு விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டு நிர்வாணமாக வீசப்படுகிறார். மாணவி காணவில்லை என்று பெற்றோர்கள் புகார் கொடுக்கிறார்கள் ஒரு காவல் நிலையத்தில். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? புகாரை பதியாமல் நீங்கள் மகளிர் காவல் நிலையத்தை போய் சொல்லுங்கள். அங்கே சென்றால் அவரும் வழக்கு பதியவில்லை. ஒரு நாளாக முழுவதும் வழக்கு பதியவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. மறுநாள் அந்த பெண் வீட்டுக்கு பக்கத்திலேயே அருகாமையிலே நிர்வாணமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 12வது படிக்கிற பொண்ணு. நீ அப்பயே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த பெண் காப்பாற்றப்பட்டிருக்கும். இல்ல, இதை கேட்டா உடனே இந்த தமிழ்நாட்டுடைய உள்துறை செயலாளர் முதல்ல ஒரு இந்த பிஜேபி காரங்க சொல்லி அந்த உள்துறை செயலரை கொஞ்சம் மாற்ற சொல்லுங்க. கல்கட்டா எல்லாம் மாட்டாங்க. நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவாகிறீங்க? இவ்வளவு ஸ்லோவாகிறீங்க. உள்துறை செயலாளர் பேட்டி கொடுக்கிறார். இந்த சம்பவத்திலே போதை வழக்கு தமிழகத்திலே நடமாட்டம் இருக்கிறது என்பதை பற்றி பேசாதீர்கள். அதை பற்றி விவாதிக்க ஏண்டா முன்னோம் அதை பற்றி பேசாம எதனா பற்றி பேசுவாங்க? எதனால் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கிறது? கஞ்சா போதை, அதை பற்றி விவாதிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் ஒரு உள்துறை செயலாளர். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கண்டுக்க கூடாது என்றுதானே அர்த்தம். இப்படி பேட்டி கொடுக்க சொன்னது யார்? இப்படிப்பட்ட உள்துறை செயலாளரை வைத்துக் கொண்டு எப்படி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும்? இந்த தேர்தலை எப்படி நியாயமாக நடத்த முடியும்? இப்படி ஒருதலைபட்சமாக செயல்படுகிற இந்த உள்துறை செயலாளரை வைத்துக் கொண்டு எப்படி தேர்தலை நடத்த முடியும்?
இப்படிப்பட்ட ஒருதலைபட்சமாக செயல்படுகிற இப்படிப்பட்ட அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த 5 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசை தூக்கி எறிகிற, அப்புறப்படுத்துகிற ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வருகை தந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும், அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும். யார் வேட்பாளர் என்பது நமக்கு முக்கியம் இல்லை. நம்முடைய நோக்கம், லட்சியம் இந்த அரசு கஞ்ச அரசு, போதை அரசு, மக்கள் விரோத அரசு, ஏழைகளை பற்றி சிந்திக்காத அரசு, இந்த ஸ்டாலின் அரசை தூக்கி எறியப்பட வேண்டும். அது மட்டும்தான் நம்முடைய லட்சியம். மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள், வாக்காளரிடம் எடுத்து சொல்லுங்கள். இந்த அரசனுடைய தவறுகளையும் குறைகளையும், நீ நல்லவனா இருந்தா உன் ஆட்சி மேல நம்பிக்கை இருந்தா நீ 5000 கொடுக்குற? யார் வீட்டுக்கு காசு கொடுக்குற? யார் வீட்டு காசு கொடுக்குற? நம்ம பணத்தை எடுத்து நம்ம கிட்டே ஓட்டு கேட்கற. நீ யோகியமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த 28 மாசம் தரல பாரு பணம், அதை நீ கொடுத்துட்டீனா நீ நல்லவன், யோகியவன். அதை கொடுக்க மாட்டாராம். 10 மாச காசு இப்ப கொடுப்பாராம். அது 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எதுக்கு? இந்த வெயில்ல நீங்கெல்லாம் கோடை வெயில்ல ஊட்டி கொடைக்கானல் போனோமா, 2000 ரூபாய். இந்த பஜார் கான்சல் வரைக்கும் போய் வந்த கூட பார்த்தாரு. எது எப்படியெல்லாம் இந்த அரசு ஏமாற்றுகிறது. தினந்தோறும் வசனம், கவிதை சொன்னார். கனவு காணும் அவர் சொல்றார். அப்துல் கலாம் கனவு காணும் சொன்னார். அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு 9,000 போனோம். இவர் கனவு நிறைவேற்றுறா? கேட்பான் 9,000 எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அது எப்ப கேட்கிறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு. அப்ப சொல்றாரு, உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். 5 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியல. 5 வருஷம் என்ன செய்திருந்தாருன்னு தெரியல. 5 வருஷம் என்ன பண்ணாரு? நடக்கிறாரு, ரன்னிங் போறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு. ஒன்னும் ராக்கெட் தான் ஓட்டல. இப்ப அமிச்சிடலாம், ஒரே வழியா ராக்கெட்ல அமிச்சிடலாம். அதோடு திரும்பி வரக்கூடாது. இப்படி மக்களை ஏமாற்றுகிற விதமாக திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகவே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளும், பெரியவர்களும், தாய்மார்களும், இந்த மக்கள் விரோத அரசு, மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத அரசு, விலைவாசியை பற்றி கவலைப்படாத அரசு, தான் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும், அப்புறப்படுத்தப்பட வேண்டும். என்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து களப்பணியாற்றி வரவிருக்கின்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா மத்தியிலும் ஆட்சி, தமிழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழகத்திற்கு நல்லது, தமிழக வளர்ச்சிக்கு நல்லது. மத்திய அரசாங்கம் துணை இருந்தால் அனைத்தையும் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து நிதிகளையும் பெறலாம், அனைத்து திட்டங்களையும் பெறலாம், வேலை வாய்ப்புகளை பெறலாம். இதை உணர்ந்து
நாம் செயல்பட வேண்டும். செயல்பட்டு இந்த போதை அரசை, கஞ்ச அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக அரசை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். பொம்மை முதலமைச்சர் கண்டிக்கிறோம். 8 திக்கும் 8 திக்கும் போதை பொருட்கள் பழக்கம், போதை பொருட்கள் பழக்கம், கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்த முடியாத, நிர்வாக திறனற்ற நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை, விடியா திமுக அரசை, விடியா திமுக அரசை விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். திணித்தது யார்? திணித்தது யார்? திணித்தது யார்? திணித்தது யார்? திணித்தது யார்? திணித்தது யார்? புத்தகம் சுகும் கையிலே புத்தகம் சுமக்கும் கையிலே போதை பொருளை திணித்தது யார்? போதை பொருளை திணித்தல் பதில் சொல். விடியா திமுக அரசே, விடியா திமுக அரசே, விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே பதில் சொல். பதில் சொல். 8 திக்கும் கஞ்சா வாசம், 8 திக்கும் கஞ்சா வாசம், சட்டம் ஒழுங்க படுமோசம், ஒழுங்கா படுமோசம், படுமோசம். படுமோசம், படுமோசம்.